73வது சட்ட திருத்தத்தின் சிறப்பம்சங்கள். பாகம் 9 அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. 11வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 29 பணிகளை கொண்டது. கிராம சபை ஏற்படுத்த வேண்டும். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அமைக்க வேண்டும். உறுப்பினர்கள் அனைவரும் மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். பஞ்சாயத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். பஞ்சாயத்து அமைப்புகளின் கலைக்கப்படலாம். அவ்வாறு கலைக்கப்பட்டால் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மாநில தேர்தல் ஆணையத்தால் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மாநில நிதி ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கு உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களை 73வது சட்ட திருத்தம் சொல்லுகிறது. அடுத்து 74வது சட்ட திருத்தத்தின் சிறப்பு அம்சங்கள். பாகம் 9 A இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. இது 12வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. இது 18 பணிகளை கொண்டது. பின்வரும் 3 வகையான முனிசிபாலிட்டி அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்ப்பரேஷன், இது போன்ற 3 வகையான முனிசிபாலிட்டி அமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் ஆகும். அடுத்து முனிசிபாலிட்டி உறுப்பினர்கள் மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 3 லட்சம் மக்கள் தொகை கொண்ட முனிசிபாலிட்டி வார்டு கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். முனிசிபாலிட்டியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். முனிசிபாலிட்டியினுடைய அமைப்புகள் கலைக்கப்படலாம். அவ்வாறு கலைக்கப்பட்டால் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மாநில தேர்தல் ஆணையத்தால் முனிசிபாலிட்டி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மாநில நிதி ஆணையத்தை அமைக்கணும் என்பதை உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களை 74வது சட்ட திருத்தம் சொல்லுகிறது. 73 மற்றும் 74. ரொம்ப நன்றி. இதிலிருந்து வினாக்கள் கேட்கலாம். கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லிவிட்டு, இப்போ பஞ்சாயத்தினுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னா 5 ஆண்டு காலம். இது எது சொல்லுது அப்படின்னா 73வது சட்ட திருத்தத்தின்படி சொல்லப்படுகிறது. பாகம் 9 இருக்குது, 11வது அட்டவணையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் எது அப்படின்னு சொன்னால் அது 73வது சட்ட திருத்தம். இந்த மாதிரி வினாக்கள் இங்கேருந்து கேட்கலாம். அதே போல் 74வது சட்ட திருத்தத்தில் முனிசிபாலிட்டியினுடைய பதவி காலம் எவ்வளோ காலம் அப்படின்னு சொல்லுதுன்னா 5 ஆண்டு காலம் சொல்லுகிறது. அது அமைப்புகள் கலைக்கப்படலாம். கலைக்கப்பட்டால் 6 மாதத்துக்கு தேர்தல் நடத்தணும். மாநில நிதி ஆணையத்தை தான் இது கொண்டு அமைக்கணும். இந்த மாதிரி செய்திகள் வினாக்களாக கேட்கலாம். அதனால் ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமானதான். தெளிவாக பாருங்கள். நன்றி.